இந்திர விழாவும் பொங்கலும் ஒண்ணா அப்படின்னா அது இல்ல. சரி, கண்டிப்பா இல்ல. ஆனா விவசாயம் சம்பந்தப்பட்டு வருதுல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்திர விழா தான் பொன்னேறு பூட்டுதல்ங்கிற பழக்கம் இருக்கு. சரி, இப்ப பொன்னேறு பூட்டுதல் அப்படின்னா ஏர் போட்டு உழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ அது வந்து ஹார்வெஸ்ட் இல்ல, விதைக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பண்டிகை தான் இந்திர விழா. பொங்கல் வந்து அறுவடை காலத்துல இருக்கக்கூடிய விழா. ஹார்வெஸ்ட் ஆயிருது, நமக்கு வந்து உணவு கிடைச்சிருது, நம்ம வந்து இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றிகள் சொல்றோம், நம்ம கூட உழைத்த நம்ம சக மனிதர்களுக்கு நன்றிகள் சொல்றோம், நமக்காக கால்நடைகளுக்கும் நன்றிகள் சொல்றோம், எல்லாத்திற்கும் கிடைத்த உணவுல பகிர்ந்து கொடுக்குறோம். இதுதான் விஷயம். வந்து என்னுடைய உழைப்புக்கு துணை நின்ற இயற்கை சூரியனை வழிபடுறோம். அது வழிபடுறதுங்கிறது அந்த சூரியனுக்கு நன்றி சொல்றது. அதே போல அடுத்து வந்து என் கூட சக உழைப்பாளியாக இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவங்களோட சேர்ந்து தான் அதான் காணும் பொங்கல்ங்கிறது. எல்லாரோடையும் உறவுகளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான் காணும் பொங்கல். அது ஒரு நாள். அடுத்து என் உறவுகள் மட்டும் இல்லப்பா, என் கூட வேலை செஞ்ச மாடு, காளை மாட்டுல தொடங்கி என் கூட மாட்டு வண்டி பால்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாடுகள், அவங்களுக்கும் அன்னைக்கு பொங்கல் தான். அதுல நல்லா அலங்காரம் பண்ணி இது போட்டு வச்சு இது பூ வச்சு அதுல டிசைன் பண்ணி அவங்களுக்கு வைக்கோல் இதெல்லாம் கொடுத்து அது ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் குஷிப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இப்போ அப்ப என்னோட உழைப்பு, என்னோட வாழ்வியல் எல்லாத்துக்கும் ஒரு பயன் கிடைச்சிருக்கு. அந்த பயனை எல்லோரோடையும் பகிர்ந்து நான் வந்து கொண்டாடுகிறேன் அப்படிங்கிறது தான் பொங்கலுடைய அந்த உயர்ந்த தத்துவம். ஸோ இது வந்து அறுவடை திருநாள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது வந்து இந்திர விழாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடவுக்கு முந்தைய, அதாவது ஏர் பூட்டுற காலத்துல அந்த உலகத்தை அந்த மண்ணை வந்து விவசாயத்திற்கான மண்ணாக மாற்ற அன்னைக்கான அந்த முதல் உழவு போடுற நாள் அது. ஸோ இதுதான் இந்திர விழா.